பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வசனம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஜெபம். பரலோக பிதாவே, உமது வல்லமையை பராக்கிரமத்தை எங்களுக்கு விளக்க வைத்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. அதை நாங்கள் நம்பி விசுவாசித்து உம்மை தொழுது கொள்ள, உமது கட்டளைப்படி நடந்து கொள்ள கிருபை பாராட்டும் பிதாவே. ஆமென். நம் தேவனே தேவாதி தேவன், பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நாம் விசுவாசிக்கிறோமா? அதை நம்புகிறோமா? அவர் வல்லமையை உணர்கிறோமா? அவர் சர்வத்துக்கும் தேவன் என்று நாம் புரிகிறதா நம்மளுக்கு? அவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். சர்வமும் அவர் கட்டளைப்படியே இயங்குகிறது. இதை நம்மளால் உணர முடியுதா? அப்படி என்றால் அவர் கட்டளைப்படி நாம் நடக்கிறோம், நடக்க முயற்சி பண்ணுகின்றோம் என்ற அர்த்தம். அவர் கட்டளைப்படி நாம் நடக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர் தேவாதி தேவன் என்பதை நாம் மறுதலிக்கிறோம் என்ற அர்த்தம். வகுப்புக்குள்ளே ஆசிரியர் இருந்தார்னா மாணவர்கள் அமைதியாக இருப்பாங்க. இன்னும் ஆசிரியர் கொடுக்குற மரியாதை அது. அதே போல் தேவனை வல்லவர் நம்ம நினச்சா அவர் சொல்படி நம்ம கேட்போம். அவர் சொல்படி கேட்காட்டா அவரை நம்ம மதிக்கிறதில்லை, அவர் வல்லமையை நாம் உணர்றதில்லைன்னு அர்த்தம். பெரிய பாவம் இல்லது. இந்த பாவத்தை செய்த ராஜாக்களை பற்றி, இப்படி மறுதளித்த தேவனை மறுதளித்த ராஜாக்கள், வல்லரசுகளாக விளங்கிய ராஜாக்களை பற்றி, அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை பற்றி நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். எகிப்து ராஜா பார்வோன். மோசே பார்வோனை பார்த்துட்டு ஆபிரகாமின் தேவன் சொன்னார், இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லும்போது பார்வோன் சொல்கிறான், உன்னுடைய தேவன் எனக்கு தெரியாதுங்கிறான். தேவன் அவனை வழங்க பண்ணுறாரு. நான் யாருங்கிறத வழங்க பண்ணிகிட்டே இருக்கிறாரு. வாதைகள், அடையாளங்கள், அற்புதங்கள் மூலமாக வழங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவன் மறுதளிச்சிட்டே இருக்கிறான். அவன் மனதை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் வரைக்கும் அவன் இஸ்ரேல் மக்களை போக அனுமதிக்கலை. ஏன்னா அவங்க கூலி இல்லாமல் வேலை பார்க்குறாங்க, சாப்பாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலை பார்க்குறதுனால தான் அந்த எகிப்து நாடு வல்லரசாக சீரும் சிறப்புமாக இவங்க ராஜாக்கள் மாதிரி இருக்க முடியுது. எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. அவங்க தான் அந்த எகிப்து நாடு செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு முழு காரணமாக இருக்கிறாங்க. அவனால் அவங்கள விடவே முடியல. தலைப்பிள்ளை இறந்த பிறகு வீட்டுக்கு வீடு இறப்பு, ஒரே வருத்தம், துக்கம், ஒரே புலம்பல், தேசம் முழுவதும் புலம்பல். வேறு வழி இல்லாமல் அனுமதி கொடுக்காம போக அந்த மக்கள்லாம் பயப்படுறாங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் இன்னும் போகாமல் இருந்துட்டாங்கன்னா இன்னும் 2வது பிள்ளை இறந்து போமோன்னு சொல்லி பயந்து நீங்கள் உடனே போங்கங்கிறாங்க. அப்போதான் அவங்க சண்டை போட்டு யுத்தம் பண்ணி கொள்ளை பொருளை பங்கிடுறது போல் அவங்ககிட்ட தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் அவங்ககிட்ட வாங்குகிறாங்க. அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா சண்டை போனால் போதும், நம்ம அடுத்த பிள்ளை உயிரையே காப்பாற்றுவோன்னு சொல்லி அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பினோன்னா எகிப்து மக்கள் என்ன பண்ணாங்களாம், அவனை தலைப்பிள்ளையை எடுத்து அதை இறுதி சடங்கை செஞ்சு அதை கல்லறையை கொண்டு வைக்கிற ஏற்பாடை பண்ணாங்களாம். இப்போது எகிப்தை விட்டு இஸ்ரேல் மக்கள் கிளம்பி வர்றாங்க.
இப்போ மூடு மாறிட்டு பார்வோனுக்கு மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இதே கடினமாயிட்டு, பெரிய பொக்கிஷத்தை இழந்துட்டோமே, கூலி இல்லாமல் வேலை செய்கிற தொழிலாளர்களை இழந்துட்டோமேன்னு சொல்லி அவன் பெரும் படை அவன்கிட்ட இருக்குது. அந்த படையை வச்சு தான் உலகத்தையே பயங்காட்டிகிட்டு இருக்கான். அந்த படையை அனுப்புகிறான், ரதப்படையை அனுப்புகிறான். அவன் ரதப்படை வருது. இஸ்ரேல் மக்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. மோசே தேவன்கிட்ட போகிறான். தேவன் சொல்கிறான், என்கிட்ட ஏன்பா வர, உன் கையில் என்ன கொடுத்துருக்கேன், கோலை, அதை நீட்டு செங்கடல் மேலங்கிறாரு. செங்கடலில் நீட்டுறான், ரெண்டாக பிளக்குது. மக்கள் எல்லாம் அக்கறைக்கு போகிறாங்க. இதை பார்த்த அவங்கள தொடர்ந்து வந்த பார்வோனுடைய படை மக்களை, நம்மளும் போய் அது உள்ளே போய் மக்களை பிடிச்சிக்கலான்னு சொல்லி உள்ளே போகும்போது எகிப்து மக்கள்லாம் உள்ளே போகவும் இஸ்ரேல் மக்கள்லாம் வெளியில் வரவும் சரியாக இருக்கும்போது செங்கடல் நிரம்பி விடுகிறது, ஒன்றாகி விடுகிறது. பார்வோன் படை அவ்வளவு அழிஞ்சிருது. நம்ம நினைக்கிறோம் இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற தான் தேவன் செங்கடலை ரெண்டாக பிரித்தார்னு சொல்லி. அது இல்லை, பார்வோன் படையை அழிக்க தான் தேவன் செங்கடல் ரெண்டாக பிரித்தார். தேவன் இஸ்ரேல் மக்களை பார்வோன் படையை அழிக்கிறதுக்கு வச்ச கண்ணி வலை செங்கடல் தான் அவங்கள பிடிக்கிறதுக்காக வச்ச வலை. ஒரு பெரிய படை, உலகத்தில் உள்ள பெரிய படைக்கு அதிகாரிகள் இருக்காங்க, இராணுவ தலைவர் இருந்திருப்பாங்க. இந்த செங்கடல் ரெண்டாக பிரிஞ்சு நிற்குதே, தண்ணீர் பிளந்து நிற்குதே, தண்ணீர் சோறு மாதிரி நிற்குதே, இது என்ன அற்புதம்னு சொல்லி அவன் நின்று அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்க வேண்டாமா? அது என்னென்னு யோசித்து பார்த்துருக்க வேண்டாமா? பெரிய இராணுவம் இல்லை அவங்க. அதை அப்படி அவங்கள அந்த மூளையை செயல்பட விடலை தேவன். அவங்கள ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆக்கி உள்ளே அனுப்பிட்டார் அவர். அவங்கள பின்தொடர்ந்தே போகிறாங்க. யோசிக்கிற திறமை அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டு யோசிக்க விடலை தேவன். அவங்கள உள்ளே போய் அவ்வளோத்தையும் அழிச்சிட்டார். பார்வோனுடைய கொட்டமெல்லாம் அடங்கி விட்டது. அடுத்து நேபுகாத்நேச்சார், பாபிலோனுடைய ராஜா. அவருக்கு தேவன் தன்னை விளங்க பண்ணுறாரு தானியேல் மூலமாக. அவன் பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறார் தானியேல். அப்படி இருந்து நேபுகாத்நேச்சார் பெரிய சிலையை உண்டு பண்ணி இதுதான் கடவுளுங்கிறாரு. 60 அடி தங்கச் சிலையை உண்டு பண்ணி இதுதான் கடவுள், நான் ஏற்படுத்துகிறதான் கடவுள், கடவுள் என்னுடைய கைக்கு உள்ளே இருக்கிறாரு, நான் யாரை கை நிட்டேனோ அவன் தான் கடவுள் அப்படிங்கிறார். அவர் தேவனை தான் தேவன் சொல்கிறார். அவருக்கு என்னாச்சு? அவர் நான் கட்டிய மகா பாபிலோனுக்கு வார்த்தை வாயில் இருக்கும்போதே மிருகமாயிட்டார். தேவன் அவனுக்கு கொடுத்த தண்டனை வித்தியாசமான தண்டனை, கொடுமையான தண்டனை. மிருகமாயிட்டார். ராஜா மிருகமானவொன்னே பிரபுக்கள், மந்திரிகள் எல்லாரும் அவரை விட்டுட்டு ஓடி போகிறாங்க. மக்கள்லாம் ஓடி போகிறாங்க. அரண்மனையில் உள்ளவங்களாம் பயந்து ஓடி அந்த செய்தியை பாருங்கள். ஒரு ராஜா மிருகமாயிட்டான்னா அந்த செய்தி எப்படி பேசப்பட்டிருக்கும் பாபிலோனில்? அந்த நேரத்தில் உலகம் பூரா பெரிய செய்தியாக இருந்திருக்கும் அது. அப்படி ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டான் நேபுகாத்நேச்சார். மாடை போல புல்ல மேய்றான் ராஜாவன். தலையில் இறகு முளைக்கு, கழுகை போல ஒரு இறகு முளைக்கு, விரலில் பறவைகளுக்குள்ள நகை முளைக்குது. பனிக்குள்ளே படுத்திருக்கான் ராஜா. 7 காலங்கள் கடந்து போகுது. வெயில், பனி, மழைன்னு சொல்லி காலங்கள் கடந்து போக அவன் அதுக்கு பிறகு மனிதனாகிறான். அதுக்கு பிறகு தான் அவன் மந்திரிகள்லாம் ஓடி வராங்க, மக்கள் வராங்க. அப்போ தான் அவன் ராஜாவாகிறான். அவ்வளோ பெரிய தண்டனை. அதுக்கு பிறகு அவன் பையன் அவனை விட கொடுமைக்காரனாக இருக்கான். தேவனுடைய ஆலய தட்டுமுட்டுகளில், அவன் அப்பா எடுத்துகிட்டு வந்த ஆலய தட்டுமுட்டுகளில் சாராயம் குடிக்கிறான் அவன். அதை பார்த்த தேவன் இரத்த கரங்களை கொண்டு அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தார். சுவரில் எழுத வைத்து அவனுக்கு கொடுத்த தண்டனை. கோரேஸ்னு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அந்த பாபிலோன் அரண்மனைக்குள்ளே அனுப்புகிறாரு. கோரேஸ் ராஜா அங்கே ஒரு சண்டையே போடலையாம். அந்த பாபிலோன் அரண்மனையில் உள்ளவங்க எல்லாரும் சாராயம் குடிச்சிட்டு படுத்து கிடந்தாங்களாம். தன் நிலைமை இல்லாமல் படுத்து கிடந்தாங்களாம்.
அவன் பாபிலோனை சுற்றி ஒரு அகழி இருந்திருக்கு. அந்த அகழியில் உள்ள தண்ணியை மட்டும் திருப்பி விட்டுட்டு அகழியை தாண்டி அவன் ராஜாவை மட்டும் கொண்டுட்டு சிங்காசனத்தில் அமர்ந்துட்டான். அவன் பாபிலோனை பிடிச்சிக்கிட்டான். அப்படி அந்த சாம்ராஜ்யம் அழிந்தது. அதை போல தேவனை துச்சமாக மதித்த, தேவனை மறுதளிக்கிற ஒரு ராஜா அசரியா ராஜா சனகரிப். இவனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவன் அவனுக்கு நான் யார் என்பதை விளங்க வச்சார். அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சனகரிப், இந்த அசரியா ராஜா சனகரிப் காலத்தில் இஸ்ரேல் தேசம் ரெண்டாக பிரிஞ்சிட்டு, ஒரு தேசம் இஸ்ரேல்னு அழைக்கப்படுது, அதுக்கு சமாரியா. அதுக்கு ராஜா யெரொபெயாம் இருக்கிறாரு. யெரொபெயாம் தாவீதுக்கிட்ட வேலை பார்த்த ஒரு தொழிலாளி, திறமையான தொழிலாளி. 10,000 பேரை தாவீது அவங்ககிட்ட கொடுத்து ஒரு பெரிய சிற்றியை உண்டு பண்ண சொன்னார் அவரை. அவன் என்ன பண்ணான், 10 கோத்திரத்தை பிடிச்சிக்கிட்டான். அவன் மீதி இல்லை 2 கோத்திரம், அதுதான் யூதாங்கிற தேசம் பக்கத்தில் இருக்குது. இஸ்ரவேலும் யூதாவுமாக ரெண்டாக பிரிஞ்சிட்டு, யூதாவுக்கு தான் ரெகொபெயாம், இவன் தான் சாலமோனுடைய மக அரசனாகிறான். இதனுடைய தலைநகர் எருசலேம். இந்த யெரொபெயாம் என்ன பண்ணால், மக்கள் எல்லாம் யூதா தேசத்துக்கு பழி கொடுக்க வந்து யூதா தேசத்தில் சேர்ந்துடக்கூடாது, யூதா தேசத்தில் உள்ள ரெகொபெயாமை அரசனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எருசலேமில் வாழ்ந்த நான் எருசலேமுக்கு போகிறேன்னு சொல்லிடக்கூடாதுன்னு பயந்து போய் அங்கேயே 2 கண்டுக்குட்டிகளை செஞ்சு அங்கேயே அவங்கள பலி கொடுக்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி ஒரு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணிட்டான் அவன். இப்போது 2 தேசமும் விக்கிரக வழிபாடில் இருக்குது. 2 தேசமும் தேவனை விட்டு பிரிந்து விக்கிரகத்துக்குள்ளே இருக்குது. இப்போ தான் யூதா தேசத்துக்கு ராஜாவாக எசேக்கியா வாரான். எசேக்கியா யூதா தேசத்துக்கு ராஜாவாகிறாரு. எசேக்கியாவோட அப்பா ஆகாசினுடைய காலத்துக்கு பிறகு, எசேக்கியோட அப்பா காலம் வரைக்கும் அந்த தேசம் விக்கிரகத்தில் நிறைஞ்சி இருக்குது அவனுக்கு. எசேக்கியா யாரை போலன்னா, பார்வோனுக்கு மோசையை போல. மோசை மூலமாக தான் பார்வோனுக்கு தேவன் தன்னை யாருன்னு காட்டினார். நேபுகாத்நேச்சாருக்கு தானியேல் போல, தானியேல் மூலமாக தான் நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் தன்னை யாருன்னு காட்டினார். அதே மாதிரி சனகரிப்புக்கு எசேக்கியா ராஜா மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அவனுக்கு அவன் 25 வயசுலேயே ராஜாவாயிட்டான். 29 ஆண்டு காலம், நீண்ட காலமாக அவன் அங்கே ராஜாவாக இருக்கிறான். அவனுடைய முற்பாட்டன் தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். இவன் கர்த்தர் மேலே ரொம்ப அனுபவிச்சிருந்தான். இவன் கர்த்தர் ரொம்ப நேசித்தான். இவன் அப்போ விக்கிரகத்தை வணங்கினாலும் இவன் தேவன் மேல் ரொம்ப பற்றுதல் வச்சுருந்தான். அவன் பார்க்குறான், அங்கே மக்கள் எல்லாம் விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்காங்க, சிலையை கும்பிட்டுட்டு இருக்காங்க, விக்கிரக தோப்புக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மக்கள்லாம். அவனால் சகிக்க முடியல. அவன் சொல்லி பார்த்துருப்பான், இதெல்லாம் விட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பான். அவன் கேட்டிருக்க மாட்டாங்க. விக்கிரக மேடையை அகற்றினான், நொறுக்கி போட்டான், அகற்றினான். இந்த மேடையில் இந்த மேடையை பலி கொடுக்கக்கூடாதுன்னு அகற்றிட்டான். சிலையை தகர்த்தான், உடைச்சி நொறுக்கிட்டான் சிலையை. விக்கிரக தோப்புகளை வெட்டிட்டான். இந்த விக்கிரக தோப்பு பாருங்கள், அந்த சாத்தான் எப்படி பண்ணுவான், அந்த தெய்வத்தை கிட்ட வர்றதுக்காக ஒரு தோப்பு, ஒரு நிழலை உண்டு பண்ணுவான், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இடத்த உண்டு பண்ணுவான். கடற்கரை ஓரத்தில், மலை ஓரத்தில், நல்ல தண்ணிக்கரை ஓரத்தில், நதிகள் ஓரத்தில் அவன் உட்காந்துப்பான். அவன் உட்காந்துக்கிட்டு மக்களை கவருவான். இந்த பழக்கம் இப்போது நம்மகிட்டே வருது. நம்மளும் ஜெப கூடாரத்தை சுற்றி, ஜெபம் பண்ணுற சர்ச்சை சுற்றி இது மாதிரி மரங்களை வச்சு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்குறாங்க. அங்கே எல்லா பொருட்களும் விற்கப்படுது. டூரிஸ்ட் ஸ்பாட்டில் விற்கப்படுற பொருள் மாதிரி அதை வாங்கிட்டு அங்கே உட்காந்து மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு டூரிஸ்ட் கடவுளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் 2வது ஆக்கப்படுகிறது. கடவுள் பேரை சொல்லி மக்கள் இருப்பதுக்கு பதிலாக அவருடைய வல்லமை பராக்கிரத்தை சொல்லி மக்களை அழைக்கிறதுக்கு பதிலாக எதை சொல்லி அழைக்கிறாங்க, மரங்கள் இருக்குது, டூரிஸ்ட் இருக்குது, தின்பண்டம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, வா டூரிஸ்ட் மாதிரி நல்ல பொழுது போகும்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது கிறிஸ்தவத்துலேயே வர ஆரம்பிச்சிட்டு இப்போ அப்படி தான் அவன் பண்ணான். அதான் விக்கிரக தோப்புகள் வந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த விக்கிரக தோப்புகளை வெட்டி வீசிட்டான் அவன். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? அது சரி, விக்கிரக தோப்புலாம் மக்கள் அன்னார் வரைக்கும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வரைக்கும் அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். அது மட்டும் இல்லை, புதுமையான காரியங்கள்லாம் செய்கிறான் அவன். மோசே ஒரு வெண்கல சிற்பத்தை செஞ்சு அதை வழிபட வச்சுருந்தான்.
அது ஒரு அக்கேஷன் வழிபட வச்சுருந்தான் அவன். ஆனால் இவங்க பெர்மனெண்ட்டாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை உடச்சி நொறுக்கிட்டான் இவன். இது மோசையை ஏற்படுத்தினது இல்லான்னு பயப்படலாம் அவன். இவன் தேவனை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தான், தேவனை உணர்ந்து வச்சுருந்தான், தேவனை அனுபவிச்சான் அவன். அதனால் உடைக்கிற அளவுக்கு அவனுக்கு பலன் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு அவனுக்கு. அதை உடைச்சி நொறுக்கிட்டு நாடு பூரா உள்ள தீட்டுகளெல்லாம் அகற்றிட்டான் அவன். இந்த நாடு பூரா செய்து மக்கள் மத்தியில் நீங்கள்லாம் போய் இதை பலியிடக்கூடாதுன்னு சொல்லி எருசலேமின் தேவனுடைய பலிபீடத்தில் போய் பலியிடுங்கன்ட்டான். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இது சென்சிட்டிவான காரியம். இதில் கை வைக்கிறதுக்கு ஆளுகிற அரசாங்கம் ரொம்ப யோசிக்கும். இதே போல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மதிப்புக்குரிய ஜெயலலிதா முன்னாடி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆடு கோழிலாம் பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் மாதிரி ஏதோ கொண்டு வந்துட்டாங்க. அந்த கோயிலுக்கு பலியிடக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது அந்த நேரத்தில் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் எலெக்ஷன் வேறு வந்துட்டு இதனால் அந்த அம்மா தோற்று போனாங்க. இதனால் கருணாநிதி சிஎம் ஆனார். இந்த காரியத்தினால அவ்வளோ ஒரு கஷ்டமான காரியத்தை எசேக்கியா தைரியமாக செஞ்சான், ரொம்ப தைரியமாக செஞ்சான். தான் எல்லைக்குள்ளே அவன் எல்லைக்குள்ளே உள்ள அவன் எல்லையை பூரா தேவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான். தேவனுடைய நாமம் அங்கு அறிவிக்கப்பட ஏதுவான காரியங்களை அவன் செய்ய வச்சுட்டான். அவனுடைய ஏரியாக்குள்ளே பூரா நாம் நம்ம அதிகார எல்லைக்குள் தேவ கட்டளையை செயல்படுத்துகிறோமா? வீடு கட்டும்போது வாஸ்து பார்க்குறோமா? வீடு கட்டுறது பூரா நம்ம இன்சார்ஜ், நம்ம இஷ்டப்படி வீடு கட்டலாம். கட்டித்தரதான் இன்ஜினியர் இருக்கார். ஆனால் நம்ம என்ன சொல்லிடுவோம், இன்ஜினியர் இஷ்டப்படி பிளான் போடட்டும். ஏன்னா வாஸ்துவோடு இன்ஜினியர் திட்டம் பிளான் பண்ணுவார். ஸோ வாஸ்துபடி வீடுகள் கட்டப்படுகின்றது. வாஸ்து நான் போட சொல்லலை, அது இன்ஜினியர் அவங்க போட்டாங்க. அதை பற்றி எனக்கு சம்மந்தம் இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உள்மனம் சொல்லும் அது அப்படி இருக்குன்னு. உள்மனம் அந்த விக்கிரக பக்கம் சாஞ்சி இருக்குன்னு அர்த்தம். அது விக்கிரகத்தை தொழுது கொள்ளுதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வெள்ளிக்கிழமை வரும். காரணம் இல்லாமல் சொல்லப்படும். மறுநாள் சனிக்கிழமை லீவாக இருக்கும், அது மக்கள் வந்து போது வசதியாக இருக்குன்னு சொல்லப்படும். அப்புறம் வெள்ளி செவ்வாயில் நான்வெஜ் பண்ணுறதில்ல. தூத்துக்குடியிலேயே வெள்ளி செவ்வாய் போனால் நாளைக்கு செவ்வாய்னா இன்றைக்கி மீன் கடைலாம் நைட்டில் மீன் கடை திறந்துருக்க மாட்டாங்க, மீன் கடை இருக்காது. எல்லா மக்களும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மீன் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி கடைக்காரையும் கடை அடைச்சிட்றான். அந்த அளவுக்கு மக்கள் அந்த விக்கிரகத்தினுடைய பாணியில், விக்கிரகத்தினுடைய பாதையில் இருக்கிறாங்க. ஆனால் எசேக்கியா அப்படி இல்லை. எசேக்கியா தன்னுடைய ஏரியாவை பூரா தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணினான். அவன் அடுத்த ஒரு காரியம் பண்ணுறான் பாரு. இதை மட்டும் பண்ணலை, அடுத்து பண்ணுறான். அவர் கட்டளையில் கை கொள்கிறான். அவர் கட்டளைக்கு செயல்வடி கொடுக்கான், தான் வாழ்க்கையில் செயல்வடியும் கொடுக்கான், அது செயல்படுத்தி காட்டுறான். அவன் கற்பனைப்படி வாழ்கிறான். அவன் அடுத்த வசனம் சொல்லுது, இந்த 6வது வசனம் சொல்லுது. இந்த 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 18வது அதிகாரம் 6வது வசனம். 2 ராஜாக்கள். அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். பார்த்தீங்களா? அவன் தேவன் என்ன சொன்னார் அப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான். அதனால் அந்த அடுத்த வசனத்தில் அடுத்து தேவன் சொல்கிறாரு, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் நடந்தது. அவன் நினச்ச காரியம்லாம் நடந்தது. இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 7வது வசனம், அடுத்த வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஏன்னா அசீரியா ராஜா தான் வல்லரசு, எகிப்து மாதிரி வல்லரசு. அவன் அப்பா அவனுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருந்தான், அவன் அப்பா பகுதி கட்டிகிட்டு இருந்தான், அவன் அப்பா அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான், அவனுக்கு அடிபணிஞ்சிருந்தான் அவன் அப்பன். இவன் அப்படி இல்லை. இவன் தேவாதி தேவனெல்லாம் தொழுது கொள்கிறான். இவன் அவர் கட்டளைப்படி அவன் நடக்கிறான். இவன் எந்த மனிதனுக்கும் இவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அதிகாரத்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டான். அவன் கப்பம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன்? தேவன் அவனோடு இருக்கார். ஏன் தேவன் அவனோடு இருக்கார்? அவன் தேவனுடைய கட்டளைப்படி நடக்கிறான், மோசே சொன்ன கற்பனைப்படி நடக்கிறான், அதனால் அவங்களோட இருக்கிறாரு. இந்த பாருங்கள், இந்த எசேக்கியா மட்டும் அவன் கற்பனைப்படி கட்டளைப்படி நடக்காமல், மோசே சொன்ன காரியங்கள்லாம் செயல்படுத்தாமல் அந்த விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டு சிலைகளை தகர்த்து மேடைகளை அகற்றினா அதுக்கு என்ன அர்த்தம்? மத வெறின்னு அர்த்தம். இதை 4வது வசனத்தில் செய்கிறாரு எசேக்கியா.
18வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 18வது 4வது வசனத்தில் அந்த விக்கிரக மேடையெல்லாம் அகற்றி போடுறாரு. ஆனால் 6வது வசனத்துக்கு வரும்போது அவர் கட்டளையில் கை கொள்றாருன்னு வசனம் சொல்லுது. 7வது வசனம் தொடர்ந்து வர்ற வசனம் அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் போன இடமெல்லாம் அனுகூலம் நடந்தது. அவன் நினச்சதெல்லாம் தேவன் செஞ்சு கொடுத்தார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு முக்கியம் அவர் கட்டளை நடக்கிறது தான். அதை சார்ந்தது மற்றது. அவர் கட்டளை நடக்கிறது தான் ரொம்ப விரும்புகிறாரு. அவர் விக்கிரகத்தை தகர்த்து போடுறதை விட, விக்கிரக தொகுப்புகளை வெட்டி போடுறதை விட அவருக்கு சேர வேண்டிய காரியம், ரொம்ப முக்கியமான காரியம் அவர் கட்டளைப்படி நடப்பது. எசேக்கியா அதை செஞ்சாமல் நாம் அப்படி செய்கிறோமா? நாம் மத வெறியில் இருக்கிறோமா? மதத்துக்காக வெறித்தனமாக பண்ணுறோமா? அல்லது தேவனுடைய கட்டளைப்படி நடக்கிறோமா? தேவனுக்கு பிடிச்சபடி நடக்கிறோமா? சர்ச்சுக்கு 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துரும் கட்டுறதுக்கு, அப்போ தேவன் நம்மோடு இருப்பாரா? இல்லை. அவர் கட்டளைப்படி நடந்தால் தான் இருப்பார். எத்தனை கோடி டொனேஷன் கொடுத்தாலும், எத்தனை தடவை 10ல் 1 எவ்வளோ கொடுத்தாலும், தேவன் அவர் கட்டளைப்படி நடந்தால் மட்டும்தான் அவரால் கூட இருக்க முடியும். அப்போ தான் அனுகூலத்தை நம்மளை வரவழைக்க முடியும். அப்போ தான் நம்மளோட காரியங்களை அவரால் செய்ய முடியும். இல்லாட்டி செய்ய முடியாது அவரால். காசு பணம் அவர்கிட்ட இல்லாத காசு பணமாக நம்ம அவருக்கு கொடுத்துட போகிறோம்? சரி, இந்த கொடுக்குற பணம் வியர்வையால் கழுவப்பட்ட பணம் தானா? கோயிலில் காணிக்கை போடுவாங்க. 10 ரூபா 20 ரூபா போடுறவங்களாம் காணிக்கை மறைச்சிட்டு காணிக்கை பைக்குள்ளே கையை விட்டுருவாங்க. ஆனால் 100 ரூபா 200 ரூபா போடுறவங்களாம் அப்படி மறைக்க மாட்டாங்க. ரூபாய் எடுத்து எல்லாம் தெரியும்படி போடுவாங்க காணிக்கை. அவர் கட்டளைப்படி நடப்பது தான் உயிர் போன்றது. எசேக்கியா பெலிஸ்தியரை முறியடிக்கான். இந்த பெலிஸ்தியர் ஆகாசம் அப்பா காலத்தில் அவன் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருப்பான். அவனை முறியடிக்கிறான், எல்லாத்தையும் ஏற்று நிற்கிறான். தேவ பலம். ஏன் தேவ பலம் வந்துச்சு? அவர் கட்டளைப்படி நடக்கிறான் அவன். இப்போ என்ன பண்ணுறான்? அசரியா ராஜா சல்மான் சார் அவன் அசரியா ராஜாவை இருக்கும்பொழுது இஸ்ரேவேலுக்கு விரோதமாக சமாரியாவை முற்றுகை போடுறான். ஏன் முற்றுகை போடுறான்னா, அவன் 2 காரணம் சொல்கிறான். நம்ம அதை வாசிக்க வேண்டாம், கேட்டுக்கிடுவோம். பகுதி கட்டலை, இவனும் பகுதி கட்டலை. யூதா தேசமும் அசரியா ராஜாவுக்கு பகுதி கட்டலை, இஸ்ரேல் தேசமும் அசரியா ராஜாவுக்கு பகுதி கட்டலை. ஆனால் இவனோட இன்னொரு காரியம் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய எதிரி எகிப்து ராஜா கூட தொடர்பு வச்சுருக்கிறான். எதிரியை நண்பனாக வச்சுருக்கான். அதனால் அவன் பிடிக்கல அவனுக்கு. அந்த சமாரியா பட்டணத்தை 3 வருஷம் முற்றுகை போட்டு சமாரியா பத்திரம் பிடிச்சிட்டான் அசரியா ராஜா. அங்குள்ள வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை சிறைபிடிச்சு கொண்டு போய் மேதியர் பட்டணங்களில் குடியிருக்க வச்சுட்டான். அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துலேருந்து அவங்கள அப்புறப்படுத்திட்டான். இஸ்ரேல் தேவனுடைய தேசம், அது பாலும் தேனும் ஓடுற தேசம் இஸ்ரவேல். அதுலேருந்து அவன் அப்புறப்படுத்தி கொண்டு போயிட்டான். ஏன் இந்த காரியம் நடக்குது? தேவன் ஏன் இவர்களுக்கு உதவி பண்ணலை? வசனம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடச்சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் விட்டுவிட்டு 2 கண்டுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். பாருங்க, தேவன் எப்படி வேலை செய்ய முடியும்? தேவன் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? தேவன் எந்த ஜாதியை விரட்டி விட்டு அந்த ஜாதியை உள்ள தெய்வத்தை வணங்கான்னு சொல்ல கரெக்டாக அந்த ஜாதி தெய்வத்தை வணங்குறான். மோசே சொல்கிறதெல்லாம் விட்டுட்டான். தேவன் சத்தத்தை செய்து கொடுக்க மாட்டேக்கான். உடன்படிக்கையை மீறிட்டான். அதனால் அவர் கட்டளை நடக்கலை. அதனால் தேவன் அவங்களை கை விட்டுட்டார். இப்போ கஷ்டப்படுறாங்க. சிறை வாழ்க்கை, எங்கே வேறு பூமியில் போய் அவங்கள சிறை வச்சுருக்கிறான். அவங்கள இஸ்ரேல் மக்களை போல நாமும் பண்ணுறோமா? நம்ம என்ன பண்ணுறோம்?
இஸ்ரேல் மக்கள் செய்கிறது போல நம்ம செய்கிறோமா? கஷ்டமாக இருக்கே அவர் கட்டளைப்படி நடப்பது, நம்ம இஷ்டப்படி வாழ முடியலையேன்னு வருத்தப்படுறோமா? மற்றவங்க இஷ்டப்படி செய்து சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே, நாம் அப்படி செஞ்சால் தப்புங்கிறாங்க, இப்படி செஞ்சால் தவறுங்கிறாங்க, எதுவும் செய்ய முடியலேன்னு மன வருத்தத்தில் இருக்கிறோமா? ஒருத்தன் அப்படிங்க இப்படிங்க லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணிடலாம், நம்ம அப்படி பண்ணால் பாவங்கிறாங்க, இப்படி பண்ணால் சாபங்கிறாங்க, சாபம் சந்ததியை தொடருங்கிறாங்க, நம்மளை ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்கிறீங்களா? நாட்டில் பலர் ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, நடிக்கிறாங்க. அவர்களுக்குள் நாம் மட்டும் அப்படி செய்ய மாட்டோம் என்றால் நம்மளை பைத்தியக்காரன் என்பார்கள். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஏன்னா என் ஒய்ஃப் 24,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாப்புல கவர்மெண்ட்டில். அந்த நான் ஊழியம் பண்ண போகிறேன், வேலையை விட போகிறேன்னு சொன்னாப்புல நான் சரின்னு சொல்லியிருந்தேன். இதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஏன்னா 24,000 சம்பளத்தை விட்றீங்களே என்னென்ன நீங்கள் அப்படின்னாங்க. தேவன் எல்லாத்துக்கும் மேலானவர். நாம் அவர் கட்டளைப்படி நடக்க வருத்தப்படுவது போல, நடக்காதது போல இஸ்ரேல் மக்களும் இஷ்டப்படி விக்கிரகத்துக்கு முன்னால் போய்விட்டார்கள். ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக விக்கிரக பாதை, போக போக கஷ்டம், கவலை, கண்ணீர், சிறையில் வந்து முடியும். இப்போது இஸ்ரேல் மக்களுக்கு கொடூர தண்டனை. அந்நிய மண்ணில் தெரியாத இடத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிறை வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் இஸ்ரேல் மக்கள். இப்போ அசிரியா ராஜா இஸ்ரேலை பிடித்தவன் இப்போ யூதா கிட்ட வரான். யார்? எசேக்கியா ராஜா ஆண்டுட்டுருக்கான அந்த யூதா தேசத்துக்கு வர்றான் அவன். ஏன்னா அவங்களும் பகுதி கட்டலை. அசரிய ராஜா சனகரிப்பு இப்போ அசரிய ராஜாவாக இருக்கிறான். அவன் பட்டணங்களை பிடிக்கிறான். பிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், அவன் சார்பாக ஒரு ஆளை அனுப்புகிறான். ரப்சாக்கேன்னு ஒரு ஆளை அனுப்புகிறான். அவங்க கூட 2 பேரை அனுப்புகிறான். அவங்க பெரும் படையுடன் வந்து நின்று எசேக்கியா ராஜா கூப்பிட்றாங்க. எசேக்கியா ராஜா அவனுக்கு பதிலாக எலியாக்கீமையும் கூட 2 பேரையும் அனுப்புகிறான். ரப்சாக்கே அந்த எலியாக்கீம்கிட்ட சொல்கிறான், நாங்கள் யாருன்னா அசரியா ராஜா பேரரசு, நாங்கள் யார், எவ்வளோ பெரிய ஆள், எங்களை விரோதிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது, யாரை நம்பி நீ எங்களை விரோதிக்கிற அப்படிங்கிறான் அவன். ஏன்னா நீ தம்மாந்துண்டு நாடு, நாங்கள் எத்தனை நாடுகளை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், எவ்வளவு வலிமை வாய்ந்தவங்க நாங்கள், எங்களை நீ எதுக்குறையே, எங்களை வரி கட்ட மாட்டேங்கிறாங்க, அது மட்டும் இல்லை எங்கள் தெய்வத்தெல்லாம் நீ வெட்டி போட்டிருக்க, என் தெய்வத்தை நீ நம்ப மாட்டேங்க, அதை வெட்டி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அவன் இவங்ககிட்ட சண்டைக்கு வரான், இவங்ககிட்ட விளக்கம் கேட்குறான். அந்த வசனத்தை வாசி கேட்போம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. பாருங்க, அவன் தெய்வத்தை எசேக்கியா உடைச்சி போட்டான். விக்கிரகத்தை உடைச்சி போட்டிருக்காங்களா, விக்கிரகம் தான் அவன் தெய்வம். அதை உடைச்சி போட்ட, நொறுக்கி போட்ட, அந்த தெய்வம் இருந்தாவது உன்னை காப்பாற்றிருக்கோம், அந்த தெய்வம் வல்லமுள்ள தெய்வம், நீ அதை உடைச்சி நொறுக்கி போட்டு வெட்டி போட்டுட்ட. அது மட்டும் இல்லை, மக்களை பூரா இஸ்ரவேலின் தேவனுடைய பலிபீடத்தை போய் பணிய சொல்லிட்ட நீ அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறான் அவன்கிட்ட, எசேக்கியா ஆளுகிட்ட, எலியாம்கிட்ட. அப்புறம் என்ன தெரியுது, சண்டைக்கு முதல் காரணம் யாது? எங்கள் தெய்வத்தின் மேடைகளை, பலிபீடங்களை, சிலைகளை அகற்றிவிட்டாய், அதுதான் சண்டைக்கு முதல் காரணம். அது மட்டுமல்ல, யூதா தேச மக்களை ஆபிரகாம் தேவனுடைய பலிபீடத்தில் பணிய வச்சுட்ட, இதுதான் சண்டைக்கு காரணமாக இருக்குது. இதை தான் வந்து சொல்கிறான், குற்றச்சாட்டுறான். இதுவரை யூத மக்கள் எதை பணிஞ்சு வந்தாங்க? தேவன் விளக்கிய குடிகளின் தெய்வங்களையும், அது அசிரிய ராஜாவுடைய தெய்வங்களையும், யெரொபெயாம் ஏற்படுத்திய 2 கன்றுக்குட்டிகளையும் பாகாலையும் வான சேனைகளையும் தான் பணிஞ்சு வந்திருந்தாங்க. இதெல்லாம் அவன் தெய்வமாக இருந்ததுனால அவன் அந்த தெய்வத்தை வெட்டி போட்டதுனால அவனுக்கு பயங்கர கோபம் வந்துட்டான். அதுக்கு இப்போது ரப்சாக்கே சொல்கிறான், அவன் தெய்வத்தின் உத்தரவுடன் தான் வந்தானான்.
அவன் தெய்வத்தை, அந்த விக்கிரகங்கள்லாம் அவனுக்கு சொல்லிச்சான். யூதா தேவை இப்படின்னு சொல்லிச்சான். அதை வாசிக்க கேட்போம். 18வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 25வது வசனம். இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்றான். பாருங்க, அவன் பகுதி கட்டங்கிறது சண்டை நடக்கலை. அவன் சண்டையே எசேக்கியா எல்லா விக்கிரகத்தையும் உடைச்சி நொறுக்கி போட்டதுனால சண்டை நடக்குது. இல்லை, இதே மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இஸ்ரவேல் நாட்டு கூட நடத்தலை. இவன் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வந்தான், அடித்தான், பிடிச்சான், மக்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். இங்கே தான் போராடிட்டு இருக்கான், சண்டை போட்டு இங்கே தான் வார்த்தைகளை விட்டு அவன் மக்களை மாற்ற ட்ரை பண்ணுறான். மக்களை மீண்டும் அவங்கள விக்கிரகத்தை வணங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். யார்? சனகரிப்புங்கிற ராஜா. அவன் யார்? அசரிய ராஜா. அவன் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான், ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அவன். அதுதான் அவன் சொல்கிறான், என் தெய்வத்தை வணங்குற, என்னுடைய தெய்வத்தின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன், என் தெய்வம் தான் உன்னை பிடிக்க சொல்லிச்சின்னு சொல்கிறான் அவன். இவைகளை அவன் பாஷையில் பேசலை, சிறிய பாஷையில் பேசலை. சிறிய பாஷையில் பேசுகிறா மக்களுக்கு தெரியாதுல்ல. மக்கள் யூத பாஷையிலே பேசுகிறான். காரணம், யூத மக்கள் மீண்டும் அந்த தெய்வத்தை வணங்கணும். என் தெய்வம் தான் வல்லமையான தெய்வங்கிறத பற்றி யூத மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு யூத மொழியில் பேசுகிறா தானே சரியாக இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடே யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. பாருங்க, எசேக்கியா ராஜா அனுப்புனது மக்களை மாற்று, மக்களை நம்ம தெய்வத்தை கும்பிட வை. அவன் நம்ம தெய்வத்தை வெட்டி போட்டுட்டான், மக்களை மாற்றி நம்ம தெய்வத்தை கும்பிட வை. அதுக்காக தான் அனுப்பியிருக்கான் அவனை. ஏன்னா அவனுக்கு யுத்தத்துக்கு காரணம் அது மட்டும்தான். ரப்சாக்கே யூத மக்கள் புரியும்படி அவங்க பாஷையில் பேசுகிறான். உங்கள் ராஜா எசேக்கியா என் கையில் இருந்து உங்களை தப்புவிக்க மாட்டான். இஸ்ரவேலின் தேவனை நம் கர்த்தர் நம்மை உறுதியாக தப்புவிப்பார் என்று உங்கள்கிட்ட பொய் சொல்கிறான். இஸ்ரவேல் தேவன் உங்களை தப்புவிக்கார்னு பொய் சொல்கிறான். என் கையிலேருந்து எசேக்கியாவால் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களை வஞ்சிக்கிறான். எப்படி? நாம் அசரியா ராஜா கையில் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டோம்னு உங்களை நம்ப வைக்க முயற்சி பண்ணுறான். நம்பிடாதீங்க. எசேக்கியா சொல்ல கேட்காதீங்க, என் சொல்ல கேளுங்க. என்னோட ராசியாங்க, நட்பாகுங்க, என்கிட்ட பேசுங்க, நான் சொன்னபடி செய்யுங்க, காணிக்கை கொண்டு வாருங்க என்கிட்ட. நான் உங்களை செழிப்பான இடத்துல சிறை வைப்பேன். சிறை தான் வைப்பானா, ஆனால் செழிப்பான இடத்துல சிறை வைப்பானா? மக்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் எசேக்கியா மக்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்? இஸ்ரவேல் தேவன் உங்களை காப்பாற்றுவார், அசரிய ராஜா கையில் தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார்னு ஒரு பக்கம் இருந்து சொல்லிகிட்டு இருக்கான் எசேக்கியா ராஜா. மறுபக்கம் அசரிய ராஜாவுடைய சார்பாக ரப்சாக்கை பேசிகிட்டு இருக்கிறான். காப்பாற்ற மாட்டான், செய்ய மாட்டான், வைக்க மாட்டான், அவன் என்னெல்லாம் சொல்கிறான் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறான். மக்கள் 2 பேச்சு கேட்டு இருக்கிறாங்க. இதுதான் யுத்தம். மக்களை திசை திருப்புறதுக்கு, மக்களை எருசலேம் தேவனை விட்டு திருப்புறதுக்கு தான் யுத்தம் நடக்குது. அசரிய ராஜா அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் ரப்சாக்கே சொல்கிறான், உங்களை சிறைப்பிடிச்சிட்டு போய் செழிப்பான இடத்துல வைப்பேன், கஷ்டப்படுத்த மாட்டாங்கிறான். நீங்கள் சாகாமல் பிழைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று போதிக்க விடாதீர்கள். எசேக்கியாவை பேச விடாதீங்கிறான். நிறுத்த வைங்க, பேச்சை நிறுத்த வைங்கிறான். மக்களை பார்த்து நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா எப்படி மிரட்டுறான் பாருங்க. அவன் பேச்சை நம்பாதீங்கிறான். கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு தேவனை மறுதலைக்கு சொல்கிறான். இன்னும் மக்களுக்கு விளக்கமாக சொல்கிறான் பாருங்க.
அசரிய ராஜா எல்லா ஜாதிகளின் நாடுகளையும் முறியடித்து வர்றான். அந்த ஜாதிகளின் தெய்வங்கள் அவர்களை அந்த அந்த நாட்டு மக்களை அசரிய ராஜா கையிலேருந்து தப்பிக்க வைக்க அந்த தெய்வத்தால் முடியலை. அந்த தெய்வம் பலன் இல்லாமல் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிறான். அந்த ஜாதிகளின் தெய்வங்களை போல தான் எருசலேமில் நீங்கள் வணங்குறீங்களே தெய்வம், அதுவும் அப்படி தாங்கிறான். நம்ம தேவனை தூசிக்கிறான், நிந்திக்கிறான், தேவன் இல்லைங்கிறான். அவன் பெரிய கொடூர பாவத்தை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் நம்ம தெய்வத்தை 10-11 தெய்வங்கிறான். அதை வாசிக்க கேட்போம். எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 33, 34, 35 வசனங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிம், ஏனா, ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். பாருங்க, எந்த தெய்வமும் அசரிய ராஜாமல் நிற்க முடியாது. அசரிய ராஜா எல்லா தெய்வத்துக்கும் மேலானவன். யார் சொன்னா? யாரை மாதிரி பேசுகிறான் அவன்? நேபுகாத்நேச்சார் மாதிரி பேசுகிறான். நேபுகாத்நேச்சார் என்ன சொல்கிறான்? பெரிய சிலையை செஞ்சுட்டு கும்பிடு, நான் செஞ்சது தான் கடவுள், நான் தான் கடவுளை உண்டு பண்ணுவேன், நான் கையை நீட்டவன் தான் கடவுள்னு சொன்னாரே, அதே மாதிரி சொல்கிறான். நேபுகாத்நேச்சார் மாதிரியே சொல்கிறான் அசரிய ராஜா, என் முன்னால் எந்த தெய்வமும் நிற்க முடியாதுங்கிறான். எல்லா தெய்வத்தையும் என்கிட்ட தோற்று போவோம் அப்படிங்கிறான். எல்லா தெய்வத்துக்குன்னு மேலானவன் சொல்கிறான் அசரிய ராஜா. எசேக்கியாவை நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்கிறான். செத்து போவீங்கன்னு பயங்காட்டுறான் மக்களை. ஆனாலும் யூத மக்கள் ரப்சாக்கேக்கு ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அருகிலிருந்து பேசிக்கொண்டிருக்கும் எசேக்கியா ராஜா மறு உத்தரவு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று யூதா மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். மக்கள் ரப்சாக்கேக்கு பயந்து அவன் காலில் போய் விழலை. மக்கள் தேவனை விசுவாசித்தார்கள், தேவன் பக்கம் நின்றார்கள். ரப்சாக்கே எங்களுடன் மோதவில்லை, அவன் தேவனுடன் மோதுறான், அவனை தேவன் பார்த்து கொள்ளுவார். யாரை பார்த்த மாதிரி? பார்வோனை பார்த்த மாதிரி. யாரை பார்த்த மாதிரி? நேபுகாத்நேச்சாரை பார்த்த மாதிரி. அசரிய ராஜாவும் தேவன் பார்த்து கொள்ளுவார்னு மக்கள் நம்பி அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லலை, பதிலே சொல்லலை. அவன் பேசிட்டு நிற்கிறான். அவனுக்கு இந்த பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் இதே போல் சம்பவங்களும் நம்மளுக்கு நடக்கும். அப்படி நடந்தால் நம்மளும் இது நம்ம கூட முதல்ல இவன் கர்த்தரோட மோதுறான், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம அமைதியாக இருக்கணும். நம் பதிலுக்கு அவங்களை நேசிக்க நான் அவங்கள்ட்ட அன்பு செலுத்தினேன். இது ஊழியக்காரங்களுக்கு. யூத மக்கள் தேவனை மறுதளிக்கவில்லை. நாம் எப்படி வேலை ஸ்தலத்தில், சொந்தக்காரங்க மத்தியில், வியாபாரத்தில், இது மாதிரி கல்யாண காலங்கள்லாம் எப்படி நம்ம தேவனை மறுதளிக்கிறோமா? மறுதளிக்கலையா? எல்லா தெய்வங்களும் ஒரே தெய்வம் தான் சொந்தக்காரங்க மத்தியில் பேசும்போது நம்ம அமைதியாக இருக்கிறோமா? யாராவது ஒருத்தர் சொல்லுவான் சொந்தக்காரங்க மத்தியில், அது என்ன எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான், வழிகள் தான் வித்தியாசமான வழிகள் அப்படிமா. அமைதியாக இருக்கிறோமா? நம்ம அமைதியாக இருந்தால் தேவனை மறுதளிக்கிறோன்னு அர்த்தம். தேவன் சார்பாக ஒரு வார்த்தை நம்ம சொல்லிடணும், எங்கள் தேவன் உயிருள்ள தேவன் சொல்லிடணும். அதனால் அவன் இல்லாமல் போனான், அவன் நம்மளை பகைச்சாலும் பரவாயில்ல, நான் வாய் பற்றி சும்மா அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஒத்துக்கொண்டா நேபுகாத்நேச்சார் மாதிரி, அசரிய ராஜா மாதிரி, பார்வோன் மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். ஒரு வார்த்தை நம்ம சொல்லிவிட்டு அந்த வார்த்தை பட நடக்கணும். நம்ம தேவன் யாருன்னு அவன் சொந்தக்காரர்கள் காட்டணும். அவர் கட்டளைப்படி நம்ம நடக்கணும். கட்டளைப்படி நடக்காமல் நான் அதெல்லாம் எங்கள் தேவன் மொத்தம் உயிருள்ள தேவன் அவங்கள்ட்ட சண்டைக்கு போனால் எசேக்கியா ராஜா விக்கிரகத்தை அடித்து உடைச்சாமல்ல, அது மத வெறியாயிரும். மத வெறிக்கு தேவன் உதவி பண்ண மாட்டார். நம்ம கட்டளைப்படி நடக்கணும். அவர் கட்டளைப்படி நடந்தால் தான் என் தேவன் பெரிய தேவன் சொல்லணும். அதுதான் சரி. அடுத்து நான் ஒரு பெரிய கடையில் பார்த்தேன், கிறிஸ்தவங்க கடை. சூடம் கொடுத்துறாங்க.
அந்த கடை இப்போ இல்லை. அந்த கடையை உடைச்சி போட்டாங்க. கவர்மெண்ட்டு அந்த கடையை வந்து தவறான இடத்துல அந்த கடை கட்டப்பட்டிருக்குன்னு கடையை உடைச்சிட்டாங்க. அந்த அவர்கிட்ட நான் கேட்டேன் ஒரு நாள் போகும்போது, அது வேலைக்காரங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு நான் சூடங்குளத்தை விட்டுருக்கேன்னு சொன்னார். அது மாதிரி அடுத்த மற்ற விக்கிரகத்துக்கு வைத்த பொருட்களில் தொடக்கூடாது. இது அதனால் அவங்க மனம் வருத்தப்படுறதுக்காக இல்லை, நம்ம தேவனுக்கு கொடுக்குற மரியாதை அது. நம்ம தேவன் அதை எதிர்பார்க்குறார். நீ எனக்கு சாட்சியாக நிற்கணுங்கிறார் அவர், எதிர்பார்க்குறாரு அவர் அதை. அதே மாதிரி கல்யாணம் பெண் பேசுவாங்க, வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. மாப்பிள்ளை பணக்கார இடத்துல இருப்பா, இல்லை பெண்ணு பணக்கார இடத்துல இருப்பா, 100 பவுன் 200 பவுன் நகை போட்டு வருவா, ஆனால் இந்துவாக இருப்பாங்க, கட்டிக்கிடுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அதை பற்றி எனக்கு எல்லாம் தெய்வம் ஒரே தெய்வம் தானே. அவள் வந்து அதில் இன்னொரு சொல்லுவாங்க, அவள் வந்த பிறகு அவளை வந்து கிறிஸ்டினா மாற்றிக்கிடுவோம், நம்ம வீடு கிறிஸ்டின் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, விக்கிரகத்துக்கு நம்மளுக்கு சம்பந்தம் ஏதுங்கிறது வேதம். பிறருக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம பண்ணுற தப்பு, நம்ம தேவனை மறுதளிக்கிறோன்னு அர்த்தம். எசேக்கியா ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? இப்படிலாம் பேசுகிறான் ரப்சாக்கே. எசேக்கியா சொன்னபடி மக்கள் கேட்டுக்கிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் எடுக்கணுமே, அடுத்து நான் கொண்டு போடுவோன்னு இருக்கான் அவன் ரப்சாக்கே. எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்? இந்த வார்த்தையை கேட்டுட்டு இராணுவத்தை பலப்படுத்தலாம். அவன் பல ராஜா கிட்ட போய் உதவி கேட்கல. அசரியாவோட எதிரி எகிப்து காலில் போய் விழலை. இந்த பாரு, அசரியா சேட்டை பண்ணுறான், ரொம்ப எனக்கு பிரச்சனை பண்ணுறான், நீ உதவிக்கான்னு கேட்கல. நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனை வந்தால் அங்கே இங்கே ஓடுவோம், கடைசியில் தேவன்கிட்ட வருவோம். அப்படி பண்ணலை எசேக்கியா. வேறு எங்கேயும் போடல. ரெட்டு உடுத்தினா ஆலயத்துக்கு சென்றான். தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கு தெரியப்படுத்துகிறான். ஏசாயா அதுக்கு பதில் கொடுக்குறான். எகிப்தில் தேவன் செஞ்ச அற்புதம்லாம் தெரிஞ்ச அசரியா, செங்கடலை பிளந்து அறிந்த அசரியா, பார்வோனுடைய படைய செங்கடலில் அமிழ்த்து போட்ட தேவனுடைய அற்புதத்தை தெரிந்த அசரியா, இப்போ தேவனை வந்து மறுதளிக்கிறானா, தேவனை நிந்திக்கிறானா, அவனுக்கு கண்டிப்பாக பட்டயம் தான் நான் பதில் சொல்லிட்டான் அவன். இப்போ அசரியா ராஜா பார்க்குறான், மக்கள்கிட்ட ஒன்றும் மாற்றம் இல்லை. மக்கள் நம்ம சொல்லபடி ஆமான்னு சொல்ல மாட்டாங்க, வர மாட்டேங்கிறாங்க, ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இன்னொரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறான். நிருபத்தில் என்ன எழுதியிருக்கிறான் தெரியுமா? நிருபத்தை ஒருத்தன் வாசிக்கிறான். அவன் என்ன எழுதியிருக்கிறான்னா, நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை ஏமாற்றி விடுவார். இப்போ தேவன்கிட்ட போயிட்டான் அவன். எசேக்கியா குற்றப்படுத்தினா, மக்களை மிரட்டினா, இப்போ தேவன்கிட்ட போயிட்டான். நீ மக்கள்கிட்ட சொல்கிறான், நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை ஏமாற்றுவார். அவர் என்ன ஏமாந்து போகாதே, அவரை உன்னை ஏமாற்ற விடாத. அவர் சொல்லுவார், நீ அசரியாவிடம் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்புறாத. எப்படி சொல்கிறான் பாருங்க. அசரிய ராஜாக்கள் சகல தேசத்தையும் சங்கரித்த செய்தி உனக்கு தெரியும். அசரியா ராஜா அழித்த எண்ணற்ற தேசத்தின் தெய்வங்கள் எங்கே? அந்த தெய்வங்கள்லாம் அசரியா ராஜாவோட சண்டை போட்டு அசரியா ராஜா ஜெயித்து அவங்க மக்களை காப்பாற்ற முடியலை. அசரியா ராஜா கூட போட்டி போட்டு அந்த தெய்வங்களால் ஜெயிக்க முடியலை. அந்த தேசத்து ராஜாக்கள்லாம் என்ன ஆனான்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் எழுதியிருந்தது அதில். எசேக்கியா அந்த நிருபத்தை ஆலயத்தில் கர்த்தருக்கு முன்பாக விரித்து சொல்கிறான். தேவனை புகழ்ந்து பேசுகிறான். சனகரிப் தேவனை நிந்தித்தான்ல, அதுக்கு பதிலாக தேவனை புகழ்ந்து பேசுகிறான். சொல்கிறான், அசரிய ராஜா பிடித்த நாடுக்கு தெய்வங்கள்லாம் கல்லும் மரமும், அது தெய்வம் இல்லை, அதனால் அழிச்சிட்டான். நீர் ஒருவரே தேவன், பூமியின் ராஜ்யங்கள் அறிய அவன் கைக்கு தப்புன்னு அவன் ஜெபம் பண்ணுறான். அசரிய ராஜாவுக்கு தேவன் ஏசாயா மூலமாக பதில் சொல்கிறாரு பாருங்கள். அவன் ரதத்தின் திரளால் அவன் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போனான். அவன் கண் மேட்டிமையாகிட்டுது. யாருக்கு முன்னால்? எனக்கு முன்னால், ராஜாவுக்கு முன்னால், மனுஷனுக்கு முன்னால் மேட்டிமையான பரவாயில்ல, தேவாதி தேவனால் எனக்கு முன்னால் கண் மேட்டிமையாயிட்டு. அவன் செய்த காரியத்தை எல்லாம் வெகு காலத்துக்கு முன்னே நான் திட்டமிட்டது. அவன் பட்டணத்தை மண்மேடை ஆக்கியது என்னால் நடந்தது. தேவன் சொல்கிறாரு அசரியா ராஜா கிட்ட எசேக்கியா மூலமாக, அவன் இருப்பு, அவன் போக்கு, அவன் வரத்து எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு விரோதமாக அவன் கொத்தளம் போடுறது எல்லாம் எனக்கு அறிவேன். என் துரட்டை அவன் மூக்கிலும், என் கடிவாளத்தை அவன் வாயிலும் போட்டு
அவன் வந்த வழியை அவனை திருப்பி கொண்டு போவேன். ஆகையால் எசேக்கியா ராஜாவே, அசரியா உன் மேலே அவன் அன்பு செய்ய மாட்டான், கேடயத்தோடு வரமாட்டான், கொத்தளம் உனக்கு எதிராக கொத்தளம் போட மாட்டான். என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த ரட்சிப்பை கொண்டு வரேன் எருசலேமுக்கு அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. அடுத்து எசேக்கியா ராஜா எதிர்ப்பாக அசரியா ராஜா பெரும் படையை வச்சுருக்கிறான். 1,85,000 பேர் அந்த படையில் இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் அவன் தெய்வத்தை விட்டுட்டு நம்ம தெய்வத்துக்கு வந்துடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கான். 1,85,000 பேர் சோல்ஜர்ஸை வச்சுருக்கான் அவன். இந்த எசேக்கியா சின்ன நாடு. இரவு வந்துட்டு காலையில் யுத்தம் நடக்க போகுது. காலையில் 1,80,000 பேரும் உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த யூதா தேசம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. தேவன் செயல்படுறார். வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களில் 19வது அதிகாரம் 35வது வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, தேவன்கிட்ட இந்த மாதிரி கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு தூதன் 1,80,000 பேரை இல்லாமல் ஆக்கிட்டான். தேவனை இறங்கி செயல்படுறாரு பாருங்க. தேவன் இறங்கி செயல்படுறாரு பாருங்க. ஏன்னா அவர் கட்டளைப்படி நடந்தால் அவர் இறங்கி செயல்படுவார். நம்ம இவ்வளோ பெரிய சேனையை வச்சுக்கிட்டு நம்மளாம் சேனையை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறோம். அந்த சேனை நம்மளுக்கு உதவி பண்ண முடியாமல் இருக்குது. காரணம், அது தடை பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கட்டளைப்படி நடக்காமல். அவர் கட்டளைப்படி நடந்துட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது. கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்காங்க. ஒரு தூதன் 1,80,000 பேரை இல்லாமல் ஆக்குவான்னா எத்தனை கோடி தூதன் எவனெல்லாம் பண்ணிடுவான். அவ்வளோ பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்குது. அவ்வளோ வல்லமை நம்மளுக்கு இருக்குது. எப்போ அவர் கட்டளைப்படி நடந்தால். எசேக்கியா கட்டளைப்படி நடந்தான். அதனால் அவ்வளோ பெரிய வெற்றி. தேவன் அப்படி இறங்கி செயல்பட்டார். அடுத்து அசரியா ராஜா சனகரிப்புக்கு அவன் குமாரனே அவன் வெட்டி போடுறான். அதை வாசிக்க கேட்போம். 19வது அதிகாரம் 37வது வசனம். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமெலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரோத்தான் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். பாருங்க, அசரியா ராஜா சொன்னான், நான் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன். நான் எத்தனை நாட்டை நான் தோற்கடிச்சிருக்கிறேன். அந்த நாட்டு மக்கள்லாம் கும்பிட்ட தேவனை யார்கிட்ட தோற்று போச்சுன்னா அவன் பாருங்க, அவனை சாகடித்தது அவனுடைய மகன். அவன் மகன் பிறக்கும் போதே அது 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 எழுதப்பட்டிருக்குது. பரலோகத்தில் அது முடிவு பண்ணப்பட்டிருக்குது. இது அசரியா ராஜா சனகரிப்புன்னு ஒரு அசரியா ராஜா வருவான். அவன் இப்படிலாம் ஏக்கத்தனம் பண்ணுவான். அவனை கொல்றதுக்குன்னு அப்பவுமே தேவன் செக் வச்சிட்டாரு. அவன் பையன் பிறக்கிற அன்னைக்கே எப்படி நடக்குது பாருங்கள். பரலோகம் எப்படி திட்டமிடுது பாருங்கள். பரலோகம் கருவிலேருந்தே திட்டமிடும். அப்படி அவன் எங்கே வச்சு கொல்லப்படான் தெரியுமா? அவன் தேவன், அவனுடைய தேவன் கோயிலில் வச்சு கொல்லப்பட்டான். நிஸ்ரோக்கின் கோயிலில் வச்சு அவன் கொல்லப்பட்டான். அவன் அந்த தெய்வத்தால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த தெய்வம் விக்கிரகம் இல்லை, கல்லும் மரமும் இல்லை. அது என்ன செய்யும்? அது தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு, எருசலேம் மக்களுக்கு, யூதா மக்களுக்கு நான் யார் என்று விளங்க பண்ணினார். அந்த அசரியா ராஜாவுக்கும் தேவன் தன்னை யார் என்று விளங்க பண்ணினார். ஒரே ஒரு காரணம், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம். அவர் கட்டளைப்படி நடந்துட்டோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு, ரட்சிப்பு, ஜெயம், மகிழ்ச்சி, சமாதானம், புகழ். அவர் கட்டளைப்படி நடக்காட்டா வருத்தம், கண்ணீர், கவலை, அவமானம், நாசமோசம், குடும்பம் சீரழிதல் எல்லாம் வந்துடும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே,
இந்த வார்த்தைகள் இதயத்தில் பதியட்டும்பா. நாம் கட்டளைப்படி நடக்காத ஒவ்வொரு வேளைகளும் இந்த வார்த்தைகள் எங்களை பயங்காட்டட்டும்பா. இந்த வார்த்தைகள் எங்களை உணர்த்தட்டும்பா. இந்த வார்த்தைகள் எங்களை சரியான பாதையில் நடக்க வைக்கட்டும்பா. உமது நீதியின் பாதையில் இந்த வார்த்தைகள் நடக்க வைக்கட்டும்பா. எங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்பா. நீ தேவாதி தேவன், நீ சேனைகளின் கர்த்தர் என்பதை நான் உணர்ந்து கொள்ளட்டும்பா. இயேசுவே, இயேசுவே, உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.